ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறையா புதுசான இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோட வீடியோஸ் நிறையா வரும். அதேமாதிரி ஹெல்த்தி டிப்ஸு, குக்கிங் விளாக்கு, குக்கிங் டிப்ஸு, கிச்சன் விளாக்கு, க்ளீனிங் ரொட்டீனு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பசங்களை வளர்க்குறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள பசங்க நிறையா பேர் ஃபோனை பார்க்குறாங்க, அதிகமாக ஃபோனில் அடிக்ட் ஆகுறாங்க. டிவியை கூட செகண்டரியாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா மொபைலுக்கு தான். ஏன்னா பேரண்ட்ஸு பக்கத்தில் இருந்தாலும் பேரண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்காங்க, அதிகமாக மொபைல் தான். இதுக்கு முன்னாடி 90s 80s வளர்ந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல் விட்டு வந்த உடனே டிவியை பார்ப்பாங்க, அடுத்து விளையாட போயிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பசங்க அப்படி கிடையாது. எப்பொழுதுமே மொபைல் தான். கேட்டால் எல்லாமே ஆன்லைன் கிளாஸு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிறாங்க, ஒரு 8 hours 7 hours ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் மொபைலில் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து படிக்கிறோம் அப்படின்ட்டு மொபைலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மொபைலை தான் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சால் ஒரு பர்சன் வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய மகன் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும், ஸோ அவனுக்கு கண்டிப்பாக மொபைல் வேணும் அப்படின்ட்டு மொபைல் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டு மொபைலில் தான் அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு 11th 12th அந்த மாதிரி கிளாஸ் படிக்கிறதுனால கண்டிப்பாக மொபைல் வந்து வேணும் அப்படின்ட்டு சொல்லி மொபைல் வந்து காஸ்ட்லியாக வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா வந்து படிச்சுக்கிட்டு இருந்த பையன் வீட்டில் எல்லாமே சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்குன்னு ஓனாக ஒரு மொபைல் வந்ததும் அம்மா ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னாலோ இல்லைன்னா ஷாப்புக்கு போய் சொன்னாலோ ஏதாச்சும் சொன்னால் அவ்வளவா சொல் பேச்சு வந்து கேட்குறதில்ல, மொபைலில் அடிக்ட் ஆகிட்டான். அதே மாதிரி படிக்கிறது கூட ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கிட்டு இப்போ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட மற்ற சோசியல் மீடியா, நெட்டு இந்த மாதிரி போயிட்டு மொபைல் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் தான் அதிகமான டைம் இருக்குது. ஸோ இப்போ உள்ள பசங்க கொரோனா டைமில் இருந்து எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு ரூலை போட்டதுனால கண்டிப்பாக இப்போ எல்லா பசங்க கையிலையும் பார்த்திங்கன்னா மொபைல் தான். ஆனால் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மொபைல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது உண்மையிலே பேரண்ட்ஸு மட்டும்தான், டீச்சர்ஸ் வந்து கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் சொல்லி வளர்க்கணும். அதாவது பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும், உனக்கு வந்து இது படிக்கிற வயசு, கண்டிப்பாக உனக்கு வந்து மொபைல் வந்து முக்கியம் கிடையாது, புக்கு தான், படிப்பு தான் முக்கியம். ஏன்னா இந்த வயசில் நீ வந்து படிக்கிற வயசு, வேலை செய்கிற வயசோ இல்லைனா ஊர் சுற்றுற வயசோ இல்லைனா வீட்டில் வேலை செய்கிறதோ டிவி பார்க்குறதோ உன்னுடைய பொழுதுபோக்குக்காக உன்னுடைய வயசை வந்து கழிக்காத. உன்னுடைய வயசில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. இப்போ சின்ன வயசில் குழந்தைய வந்து பெற்றுப்பீங்க, 6 வயசு வரை குழந்தை வந்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். 6 வயசுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் ஃபுட்டு வந்து சாப்பிட்டு அது எந்த வயசில் என்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறணும், எந்தெந்த வயசில் நடக்கணுமா, ஓடணுமா, தவளணுமா அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணிச்சோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து பசங்களுக்கு ஸ்கூல் போகிற வயசு 4 5 வயசில் என்னென்ன பண்ணணும். அதை தவிர நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிடும்போதோ இல்லைனா டைம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு பசங்க கையில் மொபைலை கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோம், அவங்களுக்கு வந்து மொபைலை கொடுத்துட்டு சரி நம்மகிட்ட நச்சுப்படுத்தாது பிள்ளைங்க அப்படின்ட்டு மொபைலை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கும். இது வந்து பேரண்ட்ஸு செய்கிற ஃபஸ்ட்டு தப்பே இதுதான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நான் இந்த வயசில் மொபைல் கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுங்க. நான் என்னுடைய பசங்களுக்கு எது சொல்கிறேன் அப்படின்னா இதுதான், நான் உனக்கு மொபைல் தரமாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு எனக்கு கவலை இல்லை, எதுனாலும் பண்ணிக்கோ. வீட்டை விட்டு வெளியில் போவியா, போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தேட மாட்டேன், ஓகேவா, போய்க்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பசங்க 3 பேர் இருக்காங்க, ஒருத்தி போனாலும் மற்ற 2 பேர் இருக்காங்க, போதும். 3 பேரும் போகிறீங்களா, போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்போ பசங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி மொபைல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. மிஸ்ஸு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாங்களா, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருதா, நானே உட்காந்து உனக்கு ஹோம்ஒர்க் வந்து நான் வந்து சொல்கிறேன், நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணாலோ டைம் பாஸுக்கு வந்து பேசவே விட மாட்டேன், ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இந்த மாதிரி பசங்க வந்து ஃபோன் போடக்கூடாது, எதுனாலுமே ஸ்கூலில் வச்சே பேசிக்கிறணும், வீட்டில் வந்து எந்த காண்டாக்டும் கூடாது. அப்படியே ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறதேன். எதுனாலுமே தேவையில்லாத விஷயத்துக்கு மொபைல் வந்து எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு நானே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுவேன். ஆனால் என்னுடைய பசங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஏதாச்சும் சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி கேட்கும்போது நான் நினச்சேன்,
அப்போது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லுவோம். பசங்க வந்து ஃபஸ்ட் டைம் எதை சொன்னாலுமே அழத்தான் செய்வாங்க. ஏன்னா ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து உடனே வராது. ஏன்னா சின்ன பசங்க அடம் பிடிப்பாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு தெரியாது. பேரண்ட்ஸு நம்ம தான் வந்து சொல்லணும், இதுதான் ரைட்டு, இப்படி பண்ணால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நடக்கும்போது ஓடும்போது கூட டேய் மெதுவாக நட, மெதுவாக ஓடு, கீழே விழுந்துருவ, அம்மாவுக்கு தெரியும், மெதுவாக ஓடுனின்னா நல்லது, ஃபாஸ்ட்டாக ஓடினா கீழே விழுந்து ரத்தம் வந்துடும் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியும், உனக்கு தெரியாது, அதனால தான் நான் அம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு நடக்கும்போது ஓடும்போது கூட நம்ம பார்த்து பார்த்து சொல்கிறோம். அப்போது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். என்ன அப்படின்னா மொபைல் வந்து சின்ன ஒரு இது தான். ஆனால் அது உலகத்தை கையில் வந்து கொண்டு வந்துடும். அந்த மொபைலை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து வீட்டில் யார் கூடயுமே பேச தோணாது, பழக தோணாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மொபைலில் வந்து நிறைய காட்சிகள் வந்து நம்ம பார்க்குறோம். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் இந்த டச்சு செல்லில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டும் இருந்தோம்னா பேட் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கூட வரும். அதனால் பசங்க வந்து அது வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வந்து யாருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் அது வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய பசங்களை நீங்கள் தான் நல்லபடியாக வளர்க்கணும். நாளைக்கு ஃப்யூச்சரில் இருந்துக்கிட்டு என் பையன் வந்து இப்படி ஆகிட்டான் வச்சிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புலம்பக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து எதுவுமே அழக்கூடாது, புலம்பக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நம்ம பசங்க இறைவன் தந்த ஒரு அமானிதம். அது நம்ம தான் வந்து கரெக்டாக நல்ல முறையில் வளர்க்கணும். பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிற வயசு தான். ஆனால் இப்போ வந்து ஸ்கூல் ஏஜ் வந்து ஒரு 7, 8 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா 4, 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக பசங்க வந்து புரிஞ்சுக்கிருவாங்க. புரியாமல் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 12, 13 வயசில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. உங்கள் பசங்க 5 வயசுலேருந்து உங்கள் கூட இருக்கிறாங்களா, அந்த ஏஜ் பசங்க நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸு. உங்கள் பசங்களை நீங்கள் அழகாக வளர்க்கலாம். நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்குது. மெதுவாக சொல்லுங்கள். மெதுவாக சொல்லி தெரியலையா அடித்து சொல்லுங்கள். அடித்து சொல்லியும் தெரியலையா மறுபடியும் அடிங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவாங்க. என் பசங்கள்லாம் அப்படித்தான். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க. எடுக்காதன்னா எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 90% வந்து மொபைலை வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஒரு 10% என்ன அப்படின்னா ஒரு அவுட் சைடு பஸ்ஸில் கூட்டு போனாலோ இல்லைன்னா சொந்தக்காரங்க வந்தாலோ சொந்தக்காரங்க பிள்ளைங்க வந்தாலோ அவங்க மொபைல் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க என்ன செய்வாங்க, பக்கத்துலேயே உட்காந்து வந்து பார்ப்பாங்க. அப்போ நான் அப்படியே பார்த்து முறைப்பேன், என்ன இப்படி செல்லு பார்க்குற அப்படின்ட்டு கண்ணாலே பேசுவேன். அப்படியே பசங்க நவண்டு மெதுவாக வருவாங்க. சில நேரம் என்ன செய்வாங்க, நம்ம பார்த்தாலுமே கண்டுக்கிறாமல் இருப்பாங்க. அடுத்து அவங்க கெஸ்ட்டோ இல்லைன்னா யாராச்சும் போனாலோ என்ன செய்வேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஆள் வந்திருக்கும் போதோ இல்லைன்னா நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ, நீ இந்த மாதிரி தான் மொபைலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, இதை அவாய்ட் பண்ணினா உனக்கு நல்லது, இல்லைன்னா அவங்க முன்னாடியே உன்னைய அடின்னு அடிப்பேன், அப்போ தான் நீ வந்து கரெக்டாக இருப்ப அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னா கெஸ்ட்டோட பசங்க இந்த மாதிரி அவங்க வந்து மொபைலை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களும் மொபைலை பார்ப்பாங்களா, அப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு 10% வந்து பசங்களை வந்து ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு வர முடியலை. அப்போது ஒரு நாள் ஆகட்டும், கொஞ்சம் புரிஞ்சு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 90% வந்து மொபைல் வந்து ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூலில் கூட என்னை கேட்டாங்க, உங்கள் மகா வந்து மொபைல் வந்து பார்ப்பாள் அப்படின்ட்டு. நான் போயிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், என் மகா மொபைல் பார்க்கவே மாட்டாள். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வீட்டில் வந்து மொபைலை கொடுத்தா மட்டும்தான் அவள் வந்து எடுப்பாளே தவிர மற்றபடி எடுக்க மாட்டாள். 3 பேருமே அப்படித்தான். ஏன்னா மொபைல் வந்து அம்மா கையில் தான் இருக்கும். ஒன்று அம்மா கையில் இல்லைன்னா அப்பா கையில் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மொபைல் இருக்குது. இதை ஏன் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பசங்களுக்கு தேவையா இது? இதில் அவங்களுக்கு என்ன யூஸ் வந்துட போகுது? படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்குது, டியூஷன் போகிறாங்க, மதரசா போகிறாங்க, அதே மாதிரி பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி இருக்குது. ஸோ இதை தவிர வேறு எது வேணும்? பின்ன எதுக்கு மொபைல் அப்படின்ட்டு யோசித்து தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பசங்களுக்கு மொபைல் வந்து கொடுக்க மாட்டேன். மீறியும் மொபைல் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அடி தான். கண்டிப்பாக நான் அடிக்கத்தான் செய்வேன். ஏன்னா அடி அடித்தா தான் பசங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா மெதுவாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. மெதுவாக சொல்லும்போது கேட்கல அப்படின்னா அடியை வந்து கம்பெடுத்து ஒரு அடி அடிக்கணும். அப்போ தான் பசங்க வந்து கேட்பாங்க, சரி அம்மா வந்து அடிப்பாங்க, இதை எடுத்தால் நம்மளுக்கு அடி விழும் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சால் மட்டும்தான் மொபைலை வந்து தொடவே மாட்டாங்க.
பசங்களோட எதிர்காலத்தை சேஃபாக வைக்கிறது வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நம்ம அவங்கள்ட்ட வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுடைய லைஃப் வந்து பிரைட்டாக இருக்கும். நம்ம பசங்கள்கிட்ட வந்து சின்ன பசங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம ஒரு டீச்சர்ஸாக இருக்கணும். வீட்டில் வந்து நம்ம ஒரு டீச்சராக இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லபடியாக வளருவாங்க. அடுத்து அவங்க டீனேஜ் வயசில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பழகுறதுல தப்பே கிடையாது. இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வயசில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம பசங்க மேலே உள்ள பாசத்தில் நம்ம இந்த மாதிரி அவங்க போக்கிலே விட்டோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஸோ இனி நீங்களாவது நம்மளுடைய பசங்களை வந்து ஒரு கரெக்டான வேலை கொண்டு வருவோம். இந்த இன்ட்ரெஸ்டான டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.